இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருணோதயம் தியான பகுதி ஊடாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து நான் சந்தோஷமடைகிறேன். என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி இந்த நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக நாங்கள் சொல்ல போகிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுக்கிறவர்கள் நீங்கள் சேர்ந்து என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தெய்வ பாதுகாப்பு அவசியமானது. தெய்வ பாதுகாப்பு அவசியமானது. இன்றைய கால சூழ்நிலைகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதிலே நாங்கள் வெளியிலே போய் உயிரோடு திரும்பி நாங்கள் வருவோமோ என்கிறதான ஒரு நிச்சயம் இல்லாத சூழ்நிலைகளின் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், சடுதியாய் ஏற்படுகிறதான விபத்துக்கள், சடுதியாய் வருகின்றதான துன்பியல் சம்பவங்களை கேட்கின்ற பொழுதிலே நம்முடைய உள்ளம், இருதயம் பதட்டமடைகிறது. ஆறுதல் இல்லாதபடிக்கு எங்களுடைய இருதயம் அடித்து கொள்ளுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வாரங்களில் எல்லாம் யாழ்ப்பாண பிரதேசங்களிலே அநேக விபத்து சம்பவங்களை நாங்கள் காணக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருந்தது. கடந்த வாரத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பகுதியிலே நடந்ததான ஒரு காரியத்தை குறித்து உலகம் முழுவதும் பத்திரிகைகளையும் டிவியில் எல்லா இடங்களிலும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஒரு வாலிப தம்பியை ஒரு சில குழு சேர்ந்து அவனை கொலை செய்ததை குறித்து, அவனை துன்புறுத்தி கொலை செய்ததை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு நாள் ஒரு வேளை என்றாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் வெளியில் போவதற்கு முன்னாடி நான் தவறவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய மகனை, என்னுடைய குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து கொண்டு நடத்தும். இந்த நாளிலே ஆண்டவரே நான் வெளியிலே போகிறேன். நாங்கள் சில நேரத்திலே வாகனத்தை சரியாக செலுத்தி கொண்டு போனாலும் எதிரே வருகிறவர்கள் பிழையான வழியிலே வாகனத்தை செலுத்தி கொண்டு வருகின்ற பொழுதிலே ஒரு விபத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே நான் முதலாவது, ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும், நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறபடியினாலே தான் எங்களாலே சுதந்திரமாய் பயமில்லாமல் நாங்கள் நடமாட முடிகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நினைத்து பாருங்கள், ஆண்டவரே நான் சடுதியாய் ஒரு சம்பவம் நடந்து விட்டா, சடுதியாய் ஏதோ ஒரு விஷயம் நடந்து விட்டா நாங்கள் என்ன சொல்லுவோம்? பிழையான சொல்லுவோம். அவன் ஏதோ செய்துட்டான், அவன் செத்து போனான், அக்ஷரம் படி செத்து போனான், அவனுடைய பாவம் அவனை பிடிச்சிட்டுது, சுற்றி பிடிச்சிட்டுது. எங்களோட எலும்பில்லாத நாக்கால பல கதைகளை நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் அவனுடைய தவறோ கிடையாது. அவன் எதிரே போகின்ற பொழுதிலே எதிராக வந்த ஒருவனுடைய தவறான முடிவினாலே அவன் சில நேரத்திலே அந்த விபத்திலே சிக்கியிருக்கலாம். அதை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார், ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார். வேதம் சொல்வது, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கோணலானவைகளை செம்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவை நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியான ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். நீங்கள் அதை வாசித்து பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் அந்த நிலையிலே பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளிலே அவன் சங்கார தூதன் கடந்து போகின்ற பொழுதிலே பூசப்பட்டிருக்கக்கூடிய இரத்தத்துக்கு கடந்து அவன் இரத்தம் பூசப்படாத இடங்களிலே அவன் அழிவை உண்டாக்கினான். இரத்தத்துக்குள்ளே இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சேமத்தை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த காலை வேளையிலே, நான் அந்த இரத்தத்தின் பாதுகாப்பிலே இருக்கிறேனா, நான் அந்த இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமா என்பதை குறித்து கொஞ்சம் சற்றே சிந்தியுங்கள். அப்படி இவ்வளவு நாளும் நீங்கள் செய்யலை என்று சொன்னால் இன்றையில இருந்து நீங்கள் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றையில இருந்து, ஆண்டவரே நான் உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே கடந்து செல்வேன். ஒரு சின்ன நாய் கூட எங்களை விபத்தை உண்டு பண்ணலாம், சிறிய பாம்பு கூட, சிறிய பூனை கூட எங்களை விபத்தை உண்டு பண்ணலாம். ஆனால் தேவன் இருந்தால் யானை வந்தாலும் விபத்தை உண்டு பண்ண முடியாது.
ஆகவே விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொள்ளுகிறார். அதுக்கு காரணம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் சொல்வது, ஆண்டவரை நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய இரத்த காவலுக்குள்ளே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி போகிற பொழுதே தைரியமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போகிறேன், திரும்பி வருகிறேன், கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே சுவாமி, உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே சுவாமி, நாங்கள் செய்கின்ற வேலைகள், போகிற பிரயாணங்கள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய கரம் இருக்கட்டும். எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரமங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய இரத்தம் ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே பாதுகாத்து நடத்தட்டும். உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.